கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மேம்புண்டாவதாக. வெளிச்சத்தின் பாதைக்கு உங்கள் அன்புடன் அழைக்கிற நாளில் கூட தேவனுடைய ஊழியத்தை தேவன் காட்டும் வழியில் செய்யும் பொழுது தேவைகளை தேவனே சந்திப்பார் என்று மிஷனரி எட்சன் டெய்லர் கூறுகிறதை பார்க்க முடியும். அவர் வெறுமென வார்த்தையில் மட்டும் இந்த வார்த்தைகளை அவர் கூறிவிட்டு போகவில்லை பிரியமானவர்களே. அவர் தன்னுடைய வாழ்க்கையின் அனுபவமாக தேவனையே நம்பி தேவ வழியில் அவர் போனபடியால் தான் அவருடைய வாழ்க்கையில் தேவனுக்காக, அது சைனாவாக இருந்தாலும் சரி, மற்ற பகுதிகளாக இருந்தாலும் சரி, அவரால் சாதிக்க முடிந்தது என்று பார்க்கிறோம். அப்போ பவுல் இப்படிப்பட்ட ஒரு அறிக்கையை செய்கிறாரு. பவுல் பல இடங்களில் தேவனுடைய ஊழியம், கர்த்தருடைய ஊழியம், ஆண்டவருடைய ஊழியம், ஆண்டவருடைய ஊழியத்திற்காக, கர்த்தருடைய ஊழியத்திற்காக என்னை அழைத்தார் என்று சொல்கிறார். ஆனால் இன்று தேவனுடைய ஊழியமாக பார்க்கப்படுகிறதா, இல்லை தனக்கான ஒரு ஊழியமாக, தன்னுடைய ஒரு விளம்பரத்திற்கான ஒரு ஊழியமாக, தன் பெயரை நிலைநாட்டுவதற்கான ஒரு ஊழியமாக, தன் குடும்ப வாரிசுகளை உயர்த்துவதற்கான ஒரு ஊழியமாக இன்று காணப்படுகிறதா? பிரியமானவர்களே, தயவுசெய்து தேவனுடைய வேதத்தை வைத்து கொண்டு விளையாடாதீர்கள். புரிஞ்சுக்குவோம் சத்தியத்தை. அப்போ தேவனுடைய ஊழியம், தேவனுடைய வழியில், தேவனுடைய மகிமைக்காக இந்த 3 காரியங்கள் மிக முக்கியமான ஒரு காரியம். எட்சன் டெய்லர் சொன்ன வரிகளை தயவுசெய்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சமீபத்தில் ஒரு கிளிப் ஒன்று பார்க்க நேர்ந்தது. அதாவது இன்றைக்கு வருகிறவர்கள் எல்லாம் கோடிகளில் சீக்கிரமாக முன்னேற வேண்டும் என்று சில யங் பாஸ்டர்ஸ் அப்படி என்று சொல்லலாம். அப்போ இன்றைக்கு ஒரு படிப்பை படித்து விடுகிறார்கள். சிலர் ஆங்கிலத்தை நன்றாக பேச கற்றுக்கொள்கிறார்கள், சிலர் நன்றாக பாட கற்றுக்கொள்கிறார்கள், சிலர் இசை வாசிக்க கற்றுக்கொள்கிறார்கள். இன்னொன்று சிலர் சினிமா பாணியில் பல காரியங்களை கற்றுக்கொள்கிறார்கள். இன்னும் சிலர் ஒரு படி மேலே போய் பைபிள் காலேஜில் போய் படித்து பட்டம் பெற்றுக்கொள்கிறார்கள். இப்படி பெற்றுக்கொண்டு யங் பாஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வயது முதிர்ந்த சில பாஸ்டர்ஸுகளாக, போதகர்களாக இருந்தாலும் சரி, குறுகிய காலத்தில் கோடிகளிலே முன்னேற இன்று பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சமீபத்தில் அந்த காட்சியை பார்க்கும்போது, அந்த பேச்சை கவனிக்கும் போது ஒருத்தர் சொல்கிறாரு, 3 கோடி நிலம் பக்கத்தில். இப்போ கர்த்தர் இதை எனக்கு காண்பிக்கிறாரு. அவர் சொன்ன கதையெல்லாம் பேச போனால் நேரம் போயிடும். அவர் சில காரியங்களை சொல்லும்போதே அவர் பொய் சொல்லுகிறார் என்பதை பார்க்க முடிந்தது. அப்போ 3 கோடி இதை வாங்கி சபை கட்டணும், ஆண்டவர் இதை காண்பிக்கிறார். அப்போ தயவுசெய்து இதை பார்க்குறவங்க நீங்கள் பங்கு பெறுங்க, என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொது தளங்களில் வெளியிடுறார். 3 கோடி. சற்று யோசித்து பாருங்கள். ஃப்ரான்ஸில் வேலை செய்கிற, அதாவது நான் அடிக்கடி சொல்கிற காரியம், கஷ்டப்பட்டு இப்போ கடுமையான குளிர், இந்த 2024 ஜனவரி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு திடீரென்று குளிர் அதிகமாகிடுச்சு. கை காலெலாம் குத்த ஆரம்பிக்குது. அதாவது -4 -3 இருந்தால் -6 -8 அப்படிப்பட்ட உணர்கின்ற குளிரை பார்க்க முடிகிறது ஃப்ரான்ஸில். ஆனால் இப்படிப்பட்ட குளிரில் தான் அதிகாலையில் எழுந்து ட்ரெயினை பிடித்து வேலை செய்ய போகிறோம். அப்போ இப்படிப்பட்ட குளிரில் தான் பொருள் வாங்க போகிறோம், இப்படிப்பட்ட குளிரில் தான் திருச்சபைக்கு போயிட்டு வரோம், இப்படிப்பட்ட குளிரில் தான் இன்னும் சிலருக்கு உதவி செய்ய நான் ஓடுகிறேன். பேப்பர் சம்பந்தமான காரியங்கள், அது முஸ்லீமாக இருந்தாலும் சரி, ஆப்பிரிக்கர்களாக இருந்தாலும் சரி, இல்லை அரபு தேசத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இல்லை பாண்டிச்சேரியை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, பலருக்கு வேலை சம்பந்தமான சில காரியங்களை இப்படிப்பட்ட குளிரிலும் ஓடி போய் செய்கிறோம். ஆனால் உழைக்கிற நம்மளாலே முடியல. 1 கோடியை கூட நினச்சி பார்க்க முடியல, லட்சத்தையே நம்மளால் நினச்சி பார்க்க முடியல. ஆனால் ஆண்டவருடைய பெயரை வைத்து கொண்டு இன்று அதனால தான் ஆண்டவர் அன்று சொன்னாரோ என்று நான் யோசிக்கிறேன். என்னுடைய ஆலயத்தை கல்லர் குகையாக, கல்லர் என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் கொஞ்சம் டீப்பாகவே பார்க்கலான்னு நினைக்கிறேன். அந்த கல்லர் பகுதியை, கல்லர் என்ன செய்கிறாங்க? கொள்ளடிப்பாங்க, வழிபோக்கெல்லாம் திருடுவாங்க. பாருங்களேன், ஒருத்தன் சமாரியன், நல்ல சமாரியன் கதையில் ஆண்டவர் சொல்லும்போது அவன்கிட்டக்கிறதெல்லாம் பறிச்சுக்கின்னு குற்றூராக கொலையூராக விட்டாங்கன்ற மாதிரி கதை. அப்போ தயவுசெய்து ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அவர் அந்த விளம்பரத்தில் 3 கோடி இடத்துக்கு டார்கெட் பண்ணுறாரு, விளம்பரமும் பண்ணுறாரு பொது தளத்தில்.
இப்போ அந்த 3 கோடி பணத்தை பெற்றுக்கொண்டு ஒருவேளை மக்களால் வாங்கி கொண்டு அந்த இடத்த வாங்கி யாருக்கு பதிவு பண்ணுவார்னு நினைக்கிறீங்க? நான் கேட்குறேன், யார் பேரில் அதை பதிவு பண்ணுவார்? அப்படியே அது குடும்ப சொத்தாக வாரிசாக போயிடும். எனக்கு தெரிந்த ஒரு ஊழியர் சென்னையில் இன்கம் டேக்ஸ் ரைடு வரப்போகுதுன்னு சொல்லி பல கட்டு பணத்தை எரித்து விட்டார் ரூமில் வைத்து. என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். பேப்பர்லாம் வந்தது. இது நான் ஒன்றும் இல்லாத காரியங்களை சொல்லவில்லை. இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு காரியம் ஓடுது, யாரையும் விமர்சிக்கக்கூடாது, யாரையும் சத்தியத்தை குறித்து தப்பாக பேசினாலோ சத்தியத்தை குறித்து தவறாக செய்தாலோ அவர்களை விமர்சித்தா உடனே போய் கேஸ் கொடுக்குறது போலீஸ் ஸ்டேஷனில். இவங்களோட பேரை கெடுக்கிறாங்க, இதை பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இயேசு கிறிஸ்துவை பெயல்செபு பிசாசு பிடிச்சவன்னு சொன்னாங்க. இயேசு எந்த கோர்ட்டில் போய் கேஸ் கொடுத்தாருன்னு எனக்கு தெரில. ஆனால் இயேசு பேரை தான் நம்ம சொல்லி என்ன செய்வோம்? கலெக்ட் பண்ணுவோம். இயேசு பேரை சொல்லி தான் பாடுவோம். இயேசு பேரை சொல்லி தான் நம்ம கூடுவோம். இயேசு பேரை சொல்லி தான் கூட்டம் நடத்துவோம். வெக்கமா இல்லை? நமக்கு வெக்கமா இல்லை? போதகர்களே, பிரபலமான போதகர்களே, ஃப்ரான்ஸில் பல அடக்கத்துக்கு நான் போயிருக்கிறேன். உலக மக்களுடைய அடக்கத்துக்கும் போய்க்கிறேன், விசுவாசிகளுடைய அடக்கத்திற்கும் நான் போய்க்கிறேன். அதெல்லாம் பார்க்கும்போது சில வேளை அப்படியே கண்ணீர் வந்து விடும். பல சிந்தனைகள் ஓடும். ஒன்றுமே கையில் இல்லை, வெறும் பெட்டி. அந்த பெட்டிக்கு கூட பேரம், எவ்வளோ விலையில், இந்த விலையில், அந்த விலையில், அவங்கவுங்க வருமானத்துக்கு தகுந்த மாரி பட்டி உள்ளே வைத்து விடுகிறார்கள். ஒரு பூவு சில இடத்துல மண்ணை போட்டுட்டு வந்துனே இருக்கிறோம். முடிஞ்சு போச்சு. அதுவும் ஃப்ரான்ஸில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சொந்த கல்லறையே இல்லை, இடம் இல்லை. அன்று ஒரு காலத்தில் நீங்கள் ஃப்ரான்ஸில் கல்லறைகள் பார்த்தீங்கன்னா 10,000 யூரோ 15,000 யூரோவுக்கு சொந்தமாக கல்லறை வாங்கினாங்க. இப்போ சொந்தமாக கல்லறை விற்கிறது இல்லை. சிலர் வாங்குறாங்க எப்படியே கஷ்டப்பட்டு. ஆனால் கவர்மெண்ட்டு கல்லறை விற்கிறது இல்லை. 185 யூரோ 200 யூரோ 250 யூரோ மேரிங்களுக்கு தகுந்த மாரி, ஊருக்கு தகுந்த மாரி காசை கட்டிடுறாங்க. கல்லறையை வாங்குறாங்க. 10 வருஷத்துக்கு அந்த குடும்பத்தில் யார் செத்தாலும் அந்த இடத்துல பொச்சிக்கலாம், தவிர சொந்தம் கிடையாது. யோசித்து பாருங்கள். ஒரு காலத்தில் கல்லறை தோட்டங்கள் கூட சொந்தமாக விற்கப்பட்டது. இன்று கல்லறை தோட்டம் கூட சொந்தமாக விற்பதில்லை. ஒரே இடத்துல 10 பேரை புதைப்பாங்க. அதுதான் நம்மளுடைய நிலைமை. ஆனால் இன்று கோடிகளில் புரள்வதற்கும் லட்சங்களில் புரள்வதற்கும் இயேசுவின் பெயரை பயன்படுத்தி கொண்டிருக்கலாம். என்னுடைய கேள்வி என்ன பிரதர், என்ன பிரதர் டாப்பிக்கை விட்டு எங்கேயோ போயிட்ட மாதிரி தெரியுதா அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். டாப்பிக்கில் தான் நிற்கிறேன். தேவனுடைய ஊழியத்தை ஹெஸ்டன் ஸ்டைலர் சொல்கிறாரு. தேவனுடைய ஊழியத்தை, எது தேவனுடைய ஊழியம்? முதலாவது சிந்தித்து பார்க்கணும். தேவன் காட்டும் வழியில், தேவன் எந்த வழியை காட்டுறாரு? இயேசு கிறிஸ்து நானே வழின்னு சொன்ன பாருங்க, அதுதாங்க தேவன் காட்டும் வழி. அப்போ இயேசு கிறிஸ்து நடந்த வழியில் நம்முடைய ஊழியம் இருக்குதான்னு பார்த்தா ஐயோ ஐயோ பரிதாபமான நிலைமை தான். எனவே அடுத்தது தேவைகளை தேவனை சந்திப்பாராம். அதாவது சகோதரர் பக்சிங், நான் அடிக்கடி இதை நான் சொல்லுவது உண்டு. ஏன்னா சகோதரருடைய பக்சிங்குடைய ஊழியத்தில் நான் இருந்து ஊழியம் செய்து திருச்சபைகளை கட்டுவதற்கும் பல இடங்களில் நற்செய்தி பணிக்கும் இருந்து ஊழியம் செய்து வளர்ந்து தான் நான் ஃப்ரான்ஸுக்கு வந்தேன். அப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலைகளை குறித்து நான் பேசவில்லை சகோதரர் பக்சிங்குடைய ஐக்கியத்தில். அன்று சகோதரருடைய பக்சிங்குடைய வாழ்க்கை சரித்திரத்தில் புரட்டி பார்ப்போமானால் தன்னுடைய தேவைகளை, அது திருச்சபை கட்டுவதாக இருந்தாலும் சரி, திருச்சபை வாங்குவதாக இருந்தாலும் சரி, ஒரு செங்கல் வாங்குறதா இருந்தாலும் சரி, இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி, கூரை போடுறதா இருந்தாலும் சரி, சாப்பாடாக இருந்தாலும் சரி, துணிமணியாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு மனிதனிடம் சொல்ல மாட்டார், கேட்க மாட்டார், விளம்பரம் செய்ய மாட்டார், தேவைகளை குறித்து பேசவே மாட்டார். வேணா இன்றைக்கு இருக்கிற ஊழியர்களிடம், அவரை தெரிந்த ஊழியர்களிடம் கிடையாது. சகோதரர் ஸ்டான்லி அவர்கள் அவருடைய புத்தகங்களில் எழுதிக்கிறார். IEM அவருடைய புத்தகங்களை குறித்து எழுதியிருக்கிறது. பலர் அவருடைய புத்தகங்களில் எழுதியிருக்கிறார்கள் அவருடைய சாட்சியை குறித்து. ஒருவேளை நான் சொல்லிட்டு ஒருவேளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் அவர் காலப்பகுதியில் வாழ்ந்து அவரை பார்த்த பல ஊழியர்கள் எழுதியதை வாசித்து பாருங்கள். சகோதரர் சகரியா புனன் முதல் கொண்டு சகோதரர் பக்சிங் ஐக்கியத்திலிருந்து தான் வெளியே வந்தவர். அவரிடம் கூட நீங்கள் கேட்டு பார்க்கலாம். அப்போ புரிந்து கொள்ளுங்கள், தன்னுடைய தேவைகளை சகோதரர் பக்சிங் அவர்கள் மனிதனிடம் சொல்லாமல்
தேவனுடைய ஊழியத்தை தேவன் காட்டும் வழியில் செய்தபடியால் தான் உலகம் முழுவதும் அவரால் பல திருச்சபைகளை என்ன செய்ய முடிந்தது? தேவனுக்காக ஏற்படுத்த முடிந்தது. அநேக ஊழியர்களை உருவாக்க முடிந்தது. பல திருச்சபைகளில் ஒரே நேரத்தில் வாய்ப்புகள் வந்தாலும் பல வாய்ப்புகளை அவர் நிராகரித்து தேவனுடைய ஊழியத்தை தேவன் காட்டு வழியில் மட்டும்தான் செய்வன் சொல்லி எந்த புகழ் விளம்பரத்துக்கும் அடிமையாகாமல் வாழ்ந்து தேவனுக்காக சாதித்தவர் தான் சௌர் பக்சிங் அவர்கள். சீக்கிய மதத்திலிருந்து அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர். புரிந்து கொள்வோம் சத்தியத்தை. ஆனால் பரம்பரையாக நாமெல்லாம் கிறிஸ்தவங்க. பரம்பரையாக நாம் சபையிலே பிறந்து சபையிலே வளர்ந்து சபையிலே ஞாயிறு பள்ளியிலேருந்து நாமெல்லாம் வந்திருப்போம். சிலர் சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா கிறிஸ்தவர், எங்கள் அப்பா கிறிஸ்தவர், எங்கள் தாத்தாவுக்கு தாத்தா கிறிஸ்தவர். சில டைமில் நானே அப்படி சொல்லுவது உண்டு. பல எங்கள் தாத்தாக்கள்லாம் நாங்கள் கிறிஸ்தவர்கள் கத்தோலிக்கர்கள் அப்படி என்று நான் பெருமை பாராட்டியது உண்டு. புரிஞ்சுக்குவோம் சத்தியத்தை. எனவே பிரியமானவர்களே, ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற போதகர்கள், கோடிகளிலே புரளுகிற போதகர்கள், கோடியை டார்கெட் பண்ணி இடம் வாங்கணும், பேர் உண்டாக்கணும், சொந்தமாக வீடு வாங்கணும், சொந்தமாக எனக்கு என்னுடைய வாரிசுகளை உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய பெயரில் வியாபாரம் செய்கிற போதகர்களே, ஹெட்ஸ்டன் டைலருடைய இந்த வரிகள் உங்களுடைய வாழ்க்கையாக மாறட்டும், உங்கள் ஊழியமாக மாறட்டும். புரிஞ்சுக்குவோம். தேவனுடைய ஊழியம் தேவனுடைய வழியில் தேவனுடைய மகிமைக்காக மட்டுமே இருக்க வேண்டுமே தவிர பாபேல் கோபுரம் போல எனக்கு பேர் உண்டாகவோ என் குடும்பத்துக்கு பேர் உண்டாகவோ இருக்குமானால், எப்படி பாபேல் கோபுரம் இடித்து போட்டு ஆண்டவர் பல பாஷைகளை ஏற்படுத்தி பிரித்து விட்டாரோ அந்த நிலைமைக்கு ஆளாக வேண்டாம். நான் சொல்ல, பைபிள் அப்படி எச்சரிக்கிறது. அதனால தான் இப்படி வாழ்ந்து விட்டு போன மனிதர்களை நான் உதாரணமாக காண்பிக்கிறேன். ஹெட்ஸ்டன் டைலர் போன்ற, சௌர் பக்சிங் போன்ற இன்னும் பலர் உண்டு. எல்லாரையும் பேசினேன்னா இந்த செய்தியில் இடம் பத்தாது, நேரம் போதாது, கேட்பதற்கும் ஆட்கள் இல்லை. நல்ல சத்தியங்களை, நல்ல உதாரணங்களை கேட்க ஆட்கள் இல்லை. எனவே தேவனுடைய ஊழியத்தை தேவனுடைய வழியில் தேவனுடைய மகிமைக்காக செய்ய ஊழியர்களும் நீங்களும் நானும் அர்ப்பணிக்க, தேவன் அநேகரை மனந்திருப்ப, சீர்திருத்த, ஒப்பு கொடுக்க, அவர்கள் உணர்வடைய ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய ஊழியம் உமக்காக, உம்முடைய ஊழியம் உம்முடைய வழியில், உம்முடைய ஊழியம் உம்மை மட்டுமே மகிமைப்படுத்த எங்களுடைய பெயர், புகழ், விளம்பரம், சப்ஸ்கிரைபர்ஸு, அது இது அப்படி இப்படி என்று சமூக வலைத்தளங்களில் நாங்கள் அடிமைப்பட்டு புகழ் விளம்பரத்தை நாடி ஏமாந்து போகாதபடி ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.